ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இமீடியட் ஆன்விட்டி பிளான் உங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ரிட்டையர்மெண்ட்கான ஒரு டிக்கெட்டாக அமையுமா இல்லை ரொம்ப லிமிட்டட் சாய்ஸ் உள்ள ஒரு ப்ராடக்டா? வாங்க இந்த கொஸ்டின்கான ஆன்சரை ஒரு இன்டெப்த் அனலைசிஸ் மூலியமாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் தேர், வெல்கம் பேக் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்.in. இந்த பாலிசியை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் ஆன்விட்டி பிளான். இதில் இருக்கிற சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிளான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணா போதும் அண்ட் guaranteed income for life நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அண்ட் உங்க நீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க 3 டிஃபரெண்ட் annuity payout ஆப்ஷன்ஸ்ல இருந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க இந்த பேமெண்ட்ஸை எவ்வளோ ஆஃபனா ரிசீவ் பண்ணணுன்ற அந்த ஃப்ரீக்வன்சியுமே பார்த்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சில கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 3 annuity ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃப் annuity with return of purchase price option, life annuity guaranteed for 5, 10 or 15 years and payable for life thereafter. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல பெனிஃபிட்ஸும் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், சர்வைவல் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் எல்லாமே வந்து ஒவ்வொரு ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டிஃபர் ஆகும். ஸோ இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பாலிசி ப்ராஷரை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸை பார்ப்போம். அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கன்வீனியன்டான ஒன் டைம் பேமெண்ட் இவங்க லைஃப் லாங் பெனிஃபிட்ஸ்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் guaranteed இன்கம் ஸ்ட்ரீமே த்ரூ அவுட் அவர் லைஃப் நம்ம ரிசீவ் பண்ணலாம். அண்ட் பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபினான்ஷியல் நீட்ஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கிற மாதிரியும் நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் என்ரோல் ஆகிறதுக்கு எந்த விதமான மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியில் எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டி அவங்க கொடுக்கல. ஜாயிண்ட் லைஃப் கவரேஜ், அடிஷ்னல் ரைடர்ஸும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இல்லை. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஆன்விட்டி ஆப்ஷன் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. உங்கள் ரிட்டையர்மெண்ட் கார்பஸும் பார்த்தீங்கன்னா இதில் லாக்டன் ஆகிடும். இந்த பாலிசியை சரண்டர் பண்ணுறதுக்கும் எந்த ஆப்ஷனும் கிடையாது. அண்ட் இன்கம் ஃபிக்ஸ்டாக இருக்கிறதுனால இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டரும் கிடையாது. அண்ட் ஆன்விட்டி ரேட் ஸ்டார்டிங் என்ன அவங்க டிட்டர்மைன் பண்ணுறாங்களோ அது அன்சேஞ்சாக இருக்கும் த்ரூ அவுட் த பாலிசி. அண்ட் உங்கள் ஆன்விட்டி பேமெண்ட்ஸும் உங்க applicable income tax slab rate படி it will be taxable. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸும் இருக்கு. இதை பற்றிலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாலிசியை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கு. இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அனலைசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இந்த பாலிசி ப்ராஷரில் கொடுத்துருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி இதோட IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரூலி இதோட ரிட்டர்ன்ஸ் அசஸ் பண்ணி நம்மளுக்கு லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு அது சூட்டபிளா இருக்கான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த IRR அனலைசிஸ். ஸோ ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஒரு 60 year old மேல் வந்து இந்த பாலிசியில் 25 lakhs லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் வந்து லைஃப் ஆன்விட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் பிரைஸ் ஆப்ஷன், ஆப்டிங் ஃபார் ஆனுவலா பே அவுட்ஸ் ரிசீவ் பண்ற மாதிரி. ஸோ ஆனுவலா வருஷத்துக்கு ஒரு 1,40,275 rupees வந்து பர் இயர் வந்து ரிசீவ் பண்றாரு ஆன்விட்டியா. இப்போ 85 years லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நம்ம அஸ்யூம் பண்ணாலுமே நாமினி வந்து 25 lakhs வந்து இந்த பர்ச்சேஸ் பிரைஸை பாலிசி ஹோல்டரோட பாசிங்க்கு அப்புறமா ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதோட IRR இந்த கேஷ் ஃப்ளோக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்லி பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி 5.50% வருது. இப்போ ஒரு கான்ட்ராஸ்டா நீங்க பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி எடுத்துக்கிட்டா கூட இதை விட ஹையர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எஸ்பெஷலி ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ். ஏன்னா அவங்க டிப்பிக்கலி அடிஷனலாக 50 basis points ரிசீவ் பண்ணுவாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி FDஸ்ல உங்களுக்கு கிரேட் லிக்விடிட்டி கிடைக்கும். உங்க கார்பஸை நீங்க எப்போ வேணா ஆக்சஸ் பண்ணலாம். இன்னொன்று இந்த மாதிரி ஆன்விட்டி பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை சரண்டர் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் ஃபண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் உங்கள் கேபிட்டலை லாக்இன் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த ஆன்விட்டி ஆப்ஷனில் நாமினி தான் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸை ரிசீவ் பண்ண முடியும், அதுவும் ஆன்விட்டன்ட்டோட டெத்க்கு அப்புறம். ஸோ இது ஒரு ரிட்டர்ன்ஸ் வைஸ் இல்லை லிக்விடிட்டி வைஸ் ரெண்டு ஆஸ்பெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இது லேகிங்காக தான் இருக்கு. இதை விட பெட்டர் ஈல்ட், இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ஆல்டர்னேட்டிவாக நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் நம்ம என்ன வந்து கவர் பண்ண போகிறோம்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸை எப்படி ஒரு ரிலேயபிள் இன்கம் ஸ்ட்ரீமாக கன்வெர்ட் பண்ணுறது வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆர் கண்ட்ரோல். ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஹைலி இண்டிவிஜுவலைஸ்ட் அண்ட் ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அப்ரோச் பார்த்தீங்கன்னா ரேர்லி தான் ஒர்க் ஆகும். ஒவ்வொருத்தரோட நீட்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ ஸ்க்ரீனில் நம்ம சில ஃபிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதில் இப்போ பேங்க் FDs அதாவது பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டிப்பிக்கலாக 7 to 8% ரிட்டர்ன் கிடைக்கும். இது ஒரு ரிட்டையரிஸ்க்கு ஒரு ஸ்டேபிள் சாய்ஸ் ஆஃபரிங் ப்ரெடிக்டபிள் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அண்ட்
ஃப்ளெக்சிபிள் டென்யூர் ஆப்ஷன்ஸ். இதே நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்ஸ் STSS எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.20% இருக்கு. ஸோ இது ஒரு கவர்மெண்ட் பேக் ஸ்கீம் வித் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், ஐடியல் ஃபார் ரெகுலர் இன்கம் வித் மினிமல் ரிஸ்க். இதே RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ல டிபிக்கலாக 8.05% கரண்ட்டாக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இது ஒரு ஃப்ளோட்டிங் பாண்ட். ஸோ இந்த பாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க, ஆஃபரிங் பொட்டன்ஷியல் அப்சைட் ஒரு ரைசிங் ரேட் என்விரான்மெண்ட்ல அலாங் வித் செமி ஆனுவல் பே அவுட்ஸ். ஆனால் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ட்ரெண்ட்ஸ் பொறுத்து வந்து ஃப்ளக்சுவேட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஹையர் ரிட்டர்ன்ஸ், கிரேட் லிக்விடிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டியுமே கொடுக்குது. ஆனால் இந்த ஆப்ஷன்ஸ் என்ன நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம். நம்ம ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல இது ரொம்ப கிரிட்டிக்கல் ஃபேக்டர். ஸோ இதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஈக்விட்டி எக்ஸ்போஷரை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் ஃபிக்ஸட் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட், அது ரெகுலர் பேலன்சிங்கோட நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னா என்ன ஹெல்ப் பண்ணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கேபிட்டல் ப்ரிசர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும், இன்ஃப்ளேஷன் பீட் பண்ண ஹெல்ப் பண்ணும், அண்ட் நம்ம ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்மளுடைய லைஃப் டைமுக்கு லாஸ்டிங்காக இருக்க இட் வில் என்ஷோர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த இயர்லியர் எக்ஸாம்பிள் இப்போ ரிலையன்ஸ் பாலிசி யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிளை ரீவிசிட் பண்ணலாம். அதில் எப்படி வந்து 25 lakh ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஆனுவல் இன்கம் ஆஃப் 1.40 lakhs அந்த பாலிசியில் நம்மளுக்கு கிடைக்குதோ அதே கார்பஸ், அதாவது 25 lakh கார்பஸ் வச்சுட்டு நம்ம வேற ஒரு மோர் டைனாமிக் அண்ட் க்ரோத் ஓரியன்ட் அப்ரோச்சை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ப்ரப்போஸ்ட் அசட் அலோகேஷன் வந்து 60:40 ஸ்ட்ராட்டஜி. அதாவது 25 lakhs 60%ன்றது 15 lakh. இதை நம்ம ஈக்விட்டிக்கு அலோகேட் பண்ணுறோம் ஃபார் லாங் டேர்ம் க்ரோத். அதில் 40%ன்றது 10 lakhs. இதை நம்ம டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அலோகேட் பண்ணுறோம் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரெகுலர் இன்கம். இப்போ அஸ்யூம் ஆனுவல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிக்கு 12%, டெப்ட்க்கு 6%. இப்போ வித்ட்ராவல சிமிலர் டு ரிலையன்ஸ் பாலிசி நம்ம 1.40 lakhs தான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் எவ்ரி 5 years இன்ஃப்ளேஷனுக்கு அட்ஜஸ்டடாக இருக்கணும்னா அது 6% இந்த அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்றோம். அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக ஃபண்ட்ஸை ஈக்விட்டி டு டெப்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் எவ்ரி 5 years. ஸோ இந்த வந்து என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ஈக்விட்டி க்ரோத் வந்து இன்ஃப்ளேஷன் ஆஃப்செட் பண்ணவும், டெப்ட் வந்து ரெகுலர் இன்கம் சப்போர்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனல் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஈக்விட்டி டெப்ட் வந்து எப்போ நடக்கும்னா at age 71, ensuring stability in later years. இந்த மாதிரி ஹைபிரிட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன ஆஃபர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் இன்கம் த்ரூ அவுட் ரிட்டையர்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ். இதை நம்ம ரைசிங் காஸ்ட் ஏற்ற மாதிரி பீரியாடிக்லி நம்ம அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் கேபிட்டல் அப்ரிசியேஷன், உங்க மணி நீங்க வித்ட்ரா பண்ணாலுமே க்ரோ ஆகும். இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பை ஏஜ் 85 இந்த ஸ்ட்ராட்டஜியில் நம்மளுக்கு ரிமைனிங் கார்பஸ் எவ்வளோ இருக்கும்னா 54 lakhs இருக்கும். ஈவன் ஆஃப்டர் நம்ம கன்சிஸ்டண்டா இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் வித்ட்ராவல்ஸ் பண்ணக்கப்புறமும். இப்போ ரிலையன்ஸ் பாலிசியோட பர்ச்சேஸ் பிரைஸ் 25 lakhs விட இது டபுள் த அமௌண்ட் நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி மட்டும் கொடுக்கல, நம்மளுக்கு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் லெகசியை விட்டு போகிறதுக்குமே இட் ஹெல்ப்ஸ் மேக்கிங் இட் அ கம்பெலிங் ஆல்டர்னேட்டிவ் டு ட்ரெடிஷ்னல் annuity பிளான்ஸ். இப்போ இதோட ஃபைனல் வேர்டிக் தான் என்ன, ரிலையன்ஸ் நிப்பான் லைஃப் இமீடியட் annuity பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணுறது வர்த்தா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியோட நேம் பொறுத்த மாதிரியே அவங்க எப்படி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா டு ப்ரொவைட் இமீடியட் அண்ட் கேரண்டீட் இன்கம் ஃபார் லைஃப். இதில் 3 annuity ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் பே அவுட் ஃப்ரீக்வன்சி இருக்குது அண்ட் ஸ்டெடி இன்கம் ஸ்ட்ரீம் இருக்குது. இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிட்டையரிஸ்க்கு, அதுவும் எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எதிர்பார்க்குற ஒரு ரிட்டையரிக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். ஆனால் நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது என்ன தெரியுது, இதில் நிறைய கிரிட்டிக்கல் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் மாடஸ்டாக தான் இருக்கு, நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸை இந்த பாலிசி லாக் பண்ணிடுறாங்க, annuity பே அவுட்ஸில் மட்டும்தான் அந்த ஃபண்ட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, ரொம்ப ரெஸ்ட்ரிக்டிவான ஆக்சஸிங்காக இருக்குது. இன்னொன்று ஒரு எமர்ஜென்சிலையோ ஒரு ஃபினான்ஷியல் நீட்காக நம்மளுடைய ஃபண்ட்ஸ் நம்மளால் டேப் இன் பண்ண முடியாது. ஸோ போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் இன்கம்காக சோலி இந்த பாலிசியில் மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு லாங் ரன்னில் சஃபிஷியண்டான ரிட்டர்ன்ஸும் கொடுக்கல. அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி பாலிசிஸ், அதாவது annuity பிளான்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம கார்பஸை மேனேஜ் பண்ணுற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியோ இல்லை இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் இன்கம் ஆஃபர் பண்ண மாட்டாங்க ஜென்ரலி. ஸோ நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அதில் வந்து ஒரு growth oriented ஈக்விட்டி அண்ட் ஸ்டேபிள் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்டோட மிக்ஸ் இருக்கும் போது நமக்கு ஹையர் ரிட்டர்ன் மட்டும் கிடைக்காது, நம்ம ஃபினான்சஸ் நமக்கு கிரேட் கண்ட்ரோல் இருக்கும். இந்த அப்ரோச்சை உங்கள் கோல்ஸ் அண்ட் இன்கம் நீட்ஸ் அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸ் பொறுத்து கூட நீங்கள் வந்து டெய்லர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புகிறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.